இது முதலாவது தாயக்கட்டையாகவும் இது இரண்டாவது தாயக்கட்டையாகவும் இது மூன்றாவது தாயக்கட்டையாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இரண்டு தாயக்கட்டைகள் ஏதாவது இரண்டு தாயக்கட்டைகளை எடுத்து அதிலிருந்து தான் எதிர்ப்பக்கங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் இரண்டு தாயக்கட்டைகள் தெரிவு செய்யும் போது நிபந்தனையை கவனத்தில் கொள்ள வேண்டும். தெரிவு செய்யப்படும் இரண்டு தாயக்கட்டைகளில் ஒரு எழுத்து மாத்திரமே பொதுவானதாக காணப்பட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு முதலாவது இரண்டாவது தாயக்கட்டை எடுத்தோமானால் இங்கே ஏ உள்ளது, இங்கேயும் ஏ உள்ளது, இங்கே எஃப் உள்ளது, இங்கேயும் எஃப் உள்ளது. இந்த இரு தாயக்கட்டைகளிலும் இரண்டு எழுத்துக்கள் பொதுவாக உள்ளது. ஆகவே இதன்படி முதலாவதும் இரண்டாவது தாயக்கட்டைகளை எதிர்ப்பக்கம் காண்பதற்கு தெரிவு செய்ய முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக முதலாவது மூன்றாவது தாயக்கட்டை தெரிவு செய்ய வேண்டும். இந்த தாயக்கட்டைகள் ஏ உள்ளது, இங்கே இல்லை, இங்கே டி டி இரண்டு தாயக்கட்டைகளிலும் பொதுவாக ஒரு எழுத்து மாத்திரம் காணப்படுகிறது. அது டி எனும் எழுத்தாகும். ஸோ ஃப்ரெண்ட், ஒவ்வாறான தாயக்கட்டைகள் மாத்திரமே தெரிவு செய்ய முடியும். அந்த வகையில் இங்கே டி பொதுவான எழுத்தாக காணப்படுகின்றது. அதனை இரண்டு தாயக்கட்டைகளிலும் பொதுவான எழுத்து டி ஆகும். பொதுவான எழுத்து டி என்பதால் இதிலிருந்து இவ்வாறு இடஞ்சுழியாக எழுதுதல் வேண்டும். அந்த வகையில் டியிலிருந்து இடஞ்சுழியாக கிளாக்வைஸ் என்று சொல்கிறது, டியிலிருந்து இடஞ்சுழியாக முதலாவதாக ஏ காணப்படுகின்றது, அதன் பிறகு எஃப் காணப்படுகின்றது. அதே போன்று இங்கே டியிலிருந்து இ வரையாக எழுத வேண்டும். ஸோ டி முதலாவது, அடுத்தது பி, அடுத்தது இ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்போ இந்த எழுதின ஏ பி இரு எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று எதிராக காணப்படும். அதே போன்று இந்த எஃப் இ எனும் இரு எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று எதிராக காணப்படும். ஆகவே மீதியாக உள்ள இந்த டி ஆனது அதற்கு எதிர்ப்பக்கம் கட்டாயமாக சி மாத்திரமே காணப்படும்.